நாம் தமிழர்னு சொல்றது கிடையாது, ராம் தமிழர் கட்சி. தம்பிகள் நிஜமாலுமே சமூக அக்கறை கொண்டவர்கள். அவங்களுக்கு அவங்க ஊர்ல ஏதோ பிரச்சனையை பார்க்குறாங்கன்றதான் இந்த கட்சிக்கு வராங்க. ஆனால் இந்த கட்சி என்ன பண்ணுது அப்படின்னா அவர்களை இந்துத்துவத்துக்கு ஆளாக்கி கொண்டு இருக்கிறது. சீமான் அடிப்படையில் பெண்களுக்கும் எதிரான ஒன்றுக்கு ஒரு சான்று என்ன அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் வந்து ஆங்கில சொற்கள் கிடக்காம தமிழ் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறேன்னா, தமிழில் ஆங்கிலம் கலந்து பேசுவது வேறு ஒருவனை அழைத்து வந்து என் தாயுடன் புணர விட்டு வேடிக்கை பார்ப்பதுக்கு சமம். இது ஒரு ஊமையா? இந்த மாதிரி வக்கரமான ஊமையை அவனா ஒரு தலைவன்றவன் பேசுவானா? காங்கிரஸ் கூட தமிழருக்கான கட்சி என்று சொல்லிக்கொண்டு கூட்டணி வைப்பது தாயை கூட்டி கொடுப்பதுக்கு சமம். கூட்டணியை விளக்குறதுக்கு தாய் தான் கிடைச்சாங்களா? தமிழ் தேசிய உணர்வை புணர்வோடு பொருத்திப்பா எல்லாத்தையுமே தமிழ் தேசிய உணர்வுன்னு இல்லை. நீ வந்து சும்மா எவனை பேசினாலும் நீ ஒரு நல்ல ஆத்தாளுக்கு பிறந்தவனு கேட்குறது. ஒரு பெருந்தலைவர்னு பாராட்டுறவரை அவர் எவ்வளோ தியாகத்தை செஞ்சார்னு பாராட்டுறதை விட்டுட்டு அவர் மக்களுக்காக உறுதியாக நின்னார், அவர் பயந்து ஓடலை, கடைசியில் இராணுவம் வர வரைக்கும் அங்கேயே நின்னாருன்ற பாராட்டத்தை விட்டுட்டு சிங்கள பெண்களை வன்புணர்வு செய்யாமல் விட்டார் பிரபாகரன் சொல்லி நீ பாராட்டுறிய உன் தலைவனே நீ எவ்வளோ கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்க. சீமானோட தமிழ் தேசியம் என்னது? பாரத நாடு பைந்தமிழர் நாடு அப்படின்னு போயிடுச்சு. தமிழ் தேசிய இனத்துக்கான அரசியல், தேசிய இன விடுதலைக்கான அரசியல் இல்லை அப்படின்ற லெவலுக்கு மணியரசனே காண்டாகிற லெவலுக்கு ஒரு அரசியலை அவர் பண்ணிக்கிட்டு இருக்கு. 4 பார்ப்பனர்களை கூடுதலாக நியமிக்க போகிறாங்க. இந்த பிரச்சனையிலேருந்து கவனத்தை திருப்ப வேண்டும் அப்படிங்கிறது அவர் அஜெண்டாவே இருக்குது. ஏன் அப்படின்னா அவ்வளோ பெரிய வேலையை செய்கிறவர்கள் சீமானுக்கு இந்த அசைன்மெண்ட்டை கொடுப்பாங்களா? ஏன் அப்படின்னா வட இந்தியாவில் சங்கிகள் இந்தியில் பேசுவதை அவர் தமிழ் டப்பிங் செய்கிறார். ஏன்னா இவருக்கு முன்னாடி வரைக்கும் இலகணேசன், ஹெச் ராஜா பேசிக்கிட்டு இருந்தபோது நம்ம மக்களுக்கு ரொம்ப அன்ரிலேட்டபுளாக இருந்துச்சு இதெல்லாம். ஆனால் நம்ம மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா மாதிரியே இருக்கிற ஒரு சீமான் நம்ம வெகுஜன மொழியிலேயே அந்த சங்கி கருத்தையெல்லாம் டப்பிங் பண்ணி சொல்லும்போது ஏதோ ரிலேட்டபுளாக இருக்க மாதிரி தெரியுதுல்ல. அதுக்கு தான் சீமான் பயன்படுகிறார். இடும்பாவனம் கடத்தி போகிற போக்கில் சொல்கிறாரு, லெனின் சிலைக்கு என்ன ஆச்சோ அதே தான் பெரியார் சிலைக்கு ஆச்சுன்னு லைவ் டிவியில் சொல்கிறார். ஆனால் நீ என்ன பண்ண பார்க்குறேன்னா லெனின் சிலையை உடைத்தது ஏதோ மக்களே கொதித்தெழுந்து லெனின் சிலையை உடைச்சாங்கன்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுறது. அது கிடையாது. 6ஆம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் மத்தூர் சத்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். பெரியார் பற்றி சீமான் பேசிய பேச்சு வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அவருடைய வீடு முற்றுகை, அப்புறம் அவருக்கு எதிரான வழக்குகள் பதிவு செய்வது, இப்படியான ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த ஸ்பீச்சுக்கு அப்புறமா 2 கருத்துக்கள் வந்து முன்வைக்கிறாங்க. அதாவது சீமானுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் பெரியாரிஸ்டுகள் 2 பேருமே அல்லது பொது அரசியல்வாதிகள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து யூஜிசி பிரச்சனை இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை இருக்குது, டங்ஸ்டன் பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் மடைமாற்றம் செய்வதற்கு தான் ஒரு ஆர்எஸ்எஸ் கைக்கூலியாக செயல்படுறாரு. அதனால் இந்த பிரச்சனையை மழுங்கடிக்க பெரியாரை எடுத்துக்கொண்டு வருகிறார். இது ஒரு குற்றச்சாட்டு. இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னா, இப்போது விஜயினுடைய அரசியல் வருகை வந்து சீமானுடைய இருப்பை வந்து கேள்விக்குட்படுத்துது. அதனால் வந்து தன்னுடைய இருப்பை பாதுகாத்து கொள்ள இந்த தமிழ்நாட்டில் வந்து பெரியாரை தொட்டால் என்ன நடக்குன்றது சீமானுக்கும் தெரியும். அதனால் அவ்வளோ பெரிய பிரச்சனையில் போயிட்டு அவர் கை வைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 பிரச்சனை தான் இருக்கா, இல்லை இந்த 2 நோக்கம் சீமானுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை உண்மையாகவே தமிழ் தேசியத்தை பாதுகாக்க அல்லது தமிழ் தேசிய தம்பிகளை வந்து தன் வசப்படுத்தி கொள்ள இந்த முயற்சியை வந்து தன்னுடைய அரசியலாக சீமான் பாவிக்கிறாரா? இந்த 3 கேள்விகள் இருக்குண்ணா. இது வந்து 3வது கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவர் பேசுகிற தமிழ் தேசியமே கிடையாது. தமிழ் தேசியம்னா அது பெரியார் தான். ஏன்னா 1938 தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்ற முழக்கத்தை வச்சு 1972 தன் இறப்பதற்கு முன்னாடி கடைசி பிறந்தநாள் உரையிலும் தமிழ்நாடு தமிழருக்கே தனித்தமிழ்நாடு வேணும், இந்தியாவோட இணைஞ்சிருக்கிற வரைக்கும் நம்மளால் சாதி பெண்ணடிமைத்தனை எதையும் ஒழிக்க முடியாது, தனி தமிழ் தேசியம் வாங்கிட்டு வந்தால் தான் நம்மளால் இந்த முற்போக்கு நடவடிக்கையெல்லாம் எடுக்க முடியும்னு சொன்னவர் தான் பெரியார். அப்போ தமிழ் தேசியத்துக்கு அவர் நிற்கிறான்றனால தான் இப்போ சீமான் எதிர்க்கிறார். ஏன்னா சீமானோட தமிழ் தேசியம் என்னது? பாரத நாடு பைந்தமிழர் நாடு அப்படின்னு போயிடுச்சு. அதாவது தமிழ் தேசிய இனத்துக்கான அரசியல், தேசிய இன விடுதலைக்கான அரசியல் இல்லை அப்படின்ற லெவலுக்கு மணியரசனே காண்டாகிற லெவலுக்கு ஒரு அரசியலை அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதுதான் வந்து பிரைமரி அஜெண்டா. இதில் வந்து இப்போ இந்த விஜய் வருகை கண்டிப்பாக அதை ஒரு சீர்குலைச்சிருச்சு. டெய்லி பார்க்குறோம் தாரத்தரையாக வெளியே போய் தாவேக்களை இணைகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். விஜய் ஏற்கனவே ஸ்கெட்சு போட்டது திமுகவை எதிர்க்கிறது அப்படிங்கிறது வந்து தேர்தலில் ஒரு வலுப்பெறணும் தான் அப்படின்றத வழியா அதிமுகலேருந்து கொஞ்சம் சீமான்றது கொஞ்சம்னு போட்டு பிரிக்கிற மாதிரி தான் அவர் வந்து ஒரு காம்போசிஷனில் தான் அவர் வராரு. ஸோ இதெல்லாம் பதட்டமாகிருக்கு. ஆனால் நீங்கள் இன்னொரு புள்ளியும் ஒட்டிங்க, அம்பேத்கர் பெயரை சொல்லி அதுலேருந்து கொஞ்சம் எல்லாமே அம்பேத்கர் புள்ளி பேசி அஞ்சலை அம்மாள், வேலுநாச்சியார் எப்படி கொள்கை தலைவர்னு எனக்கு புரியல. சரி, அதெல்லாம் விட்டுருவோம், விஜய் விட்டுருவோம். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, சீமானோட எவல்யூஷனை நம்ம பார்த்தோம்னா 2018 இதே கருத்தை
எந்த கருத்தை? பெரியார் சிலையை உடைப்போம் அப்படின்னு ஹெச் ராஜா சொன்னும்போது நீ வச்சு பார்த்துறேன், கையை வச்சு பார்த்துறேன் அப்படின்னு யார் சொன்னது? சொன்னது சீமான். ஹெச் ராஜா அப்போ பேசிட்டு இருக்கும்போது அந்த வாய்ப்புள்ள ராஜா ஸ்பீச் வந்து எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும். சீமானோட ஸ்பீச் அது யாரை பற்றி பேசினார்? ஹெச் ராஜாவை பற்றி. இந்த கருத்தை விமர்சித்து பேசும்போது வாய்ப்புள்ள ராஜா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார்? ஏன்னா சிவகங்கையில் 2 பேருமே போட்டிடுறாங்க 2019. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஹெச் ராஜாலாம் எப்படி அப்படின்னா, நம்ம தெருநாயை விரட்டி விட்டோம்னா அது இங்கேருந்து கத்தாது, அப்படி போய் அந்த தெருவில் சுற்றி வந்து குலைச்சிட்டு போவோம்ல, அந்த மாதிரி அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருந்த ஒருத்தர். ஏன் அப்படின்னா, அன்னைக்கு மக்கள் நல கூட்டணி அப்படின்றது அது ஒரு ஃபெயில்டு இதாக இருக்குது. திமுக காங்கிரஸ் திருப்பி ஒன்றிணைமா, திமுக விசிக ஒன்றிணைமா, கம்யூனிஸ்டுகள் இந்த பக்கம் வருவாங்களான்னு தெரியாத நிலைமையில் பாஜக மீது சுட மக்களுக்கு பயங்கர வெறுப்பு இருக்குது. இன்றைக்கி கூட தமிழ்நாட்டில் வந்து பாஜக வெறுப்புன்றது இப்போ தான் பீக்கில் இருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஆனால் அப்போ தான் இன்னும் பீக்கில் இருந்துச்சு. ஏன்னா ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் வந்திருக்கு. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு கட்சி உடைச்சதில் பாஜக பங்கு என்னன்றது மக்களுக்கு அப்பட்டமாக தெரியும். ஃப்ளைட்டு பிடிச்சி வந்து சசிகலாவை ஆறுதல் சொல்கிறது, ஓபிஎஸை கட்டி பிடிச்சி தட்டி கொடுக்குறது, இதெல்லாம் மோடி அவர்கள் பண்ணாருன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அனிதா மரணம், இப்படி தொடர்ந்து தமிழ்நாடு மீதான தாக்குதல், அதாவது வெள்ளத்தின் போது ஃபோட்டோஷாப் பண்ணி வந்த மாதிரி காட்டிட்டு எந்த நிவாரணமும் தராத மோடி, இதெல்லாம் சேர்த்து மக்களுக்கு பயங்கர பாஜக மீது வெறுப்பு இருந்தபோது, இந்த பாஜகவின் இன்றைக்கி நம்ம இந்தியா கூட்டணின்னு பார்க்குற அணியெல்லாம் ஒன்றா இல்லாத போது அதை அறுவடை செஞ்சுக்கணும்னு பார்த்தபோது தான் ஹெச் ராஜா கூட போய் ஸ்பாரிங் போட்டுருந்தார் நம்மளால். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்தியா கூட்டணி அப்படின்றது ஒன்று வலுவாயிருச்சு. அது இந்தியா கூட்டணி 2024 தான் பேர் வச்சுருக்காங்களோ இல்லையா, மதசார்பற்ற கூட்டணின்னு சொல்லி 2019, 21 ஜெயிச்சு வராங்க அப்படின்னும்போது அங்கே இனிமேல் அதை சொல்லி ஏமாற்ற முடியாது அப்படின்னு தெரிஞ்சு அவர் இந்த ஸ்டான்ஸுக்கு இப்போ வந்திருக்காரு. பெரியாரை ரொம்ப வக்கரமாக இருக்கிறாரு. அது ஒரு கவன ஈர்ப்பு சர்ச்சை. இது வந்து சும்மா சாதாரணமாக கனிம வளத்தை பற்றி பேசுறது, காவேரியை பற்றி பேசுறது, அந்த மாதிரி சர்ச்சையே கிடையாது. அண்ணாமலையும் பாருங்கள், சீமானும் பாருங்கள், விஜய் வருகைக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களை பாருங்கள் அப்படின்ற மாதிரியான சர்ச்சையை கொண்டு போட்டாங்க. போய் சாட்டையில் அடிச்சுக்கிறது எதுக்கு? இல்லை பெரியாரை பற்றி இவ்வளவு இழிவாக பேசுவது எதற்கு? இல்லை பப்பாசி நிகழ்ச்சிக்கு போயிட்டு கலைஞரை பற்றியும் இங்கே இருக்கிற திராவிடத்தையும் பற்றியும் இது நாசமாக போன பாதைன்னு பேசுகிறது எதுக்கு அப்படின்னா, அப்பட்டமாக என்ன பாருங்கள் அப்படின்றது. இதில் ஒன்று வாக்கரசியல் பயன் இருக்குது. நீங்கள் சொன்ன 2வது விஜய்ன்றது. முதன்மையானது இந்த யூஜிசி பிரச்சனை வந்திருக்குது. இந்த ஜுடிஷியரியில் வந்து 4 பார்ப்பனர்களை கூடுதலாக நியமிக்க போகிறாங்க. இந்த பிரச்சனையிலேருந்து கவனத்தை திருப்ப வேண்டும் அப்படிங்கிறது அவர் அஜெண்டாவே இருக்குது. ஏன் அப்படின்னா, அவ்வளோ பெரிய வேலையை செய்கிறவர்கள் சீமானுக்கு இந்த அசைன்மெண்ட்டை கொடுப்பாங்களா? ஏன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இத்தனை நாய் வரைக்குமே அவர் செய்வதெல்லாம் என்ன அப்படின்னா, வட இந்தியாவில் சங்கிகள் இந்தியில் பேசுவதை அவர் தமிழ் டப்பிங் செய்கிறார். ஏன்னா இவருக்கு முன்னாடி வரைக்கும் இலகணேசன், ஹெச் ராஜா பேசிக்கிட்டு இருந்தபோது நம்ம மக்களுக்கு ரொம்ப அன்ரிலேட்டபுளாக இருந்துச்சு இதெல்லாம். அது ஏன்னா அவங்க பார்ப்பன மொழியில் பேசுவாங்க. அந்த ஹெச் ராஜாவோட ஆக்சண்ட்டே வந்து இந்த ஆள் யாரோட அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம மாமா, மச்சான், சித்தப்பா, பெரியப்பா மாதிரியே இருக்கிற ஒரு சீமான் நம்ம வெகுஜன மொழியிலேயே அந்த சங்கி கருத்தையெல்லாம் டப்பிங் பண்ணி சொல்லும்போது ஏதோ ரிலேட்டபுளாக இருக்க மாதிரி தெரியுதுல்ல, அதுக்கு தான் சீமான் பயன்படுகிறார். நான் வந்து சீமானை வந்து எல்லாரும் எலக்ட்ரல் கண்ணோட்டத்திலே பார்க்குறாங்க. நான் 2019 நான் பண்ண வீடியோ இருக்குது, அதை இப்போ கூட எடுத்து போட்டு பார்க்கலாம். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, சீமான் அப்படிங்கிறவர் எலெக்ஷனில் ஜெயிக்க வந்தவர் கிடையாது. அவருக்கு எலெக்ஷனில் ஜெயிக்கிற ஆசையும் கிடையாது. அதுக்குள்ளே நம்ம போவோனா. அப்போ அவரோட வேலை என்ன அப்படின்னா, முற்போக்கு இயக்கங்களில் இளைஞர்களும் மாணவர்களும் போய் சேரக்கூடாது. நான் தான் எல்லாத்துக்கும் கல்வி உரிமை தந்துடுவேன், அப்புறம் எதுக்கு இடஒதுக்கீடு? ரோஷினி நாடார் பாரு, அவள் ஏன் குடிப்பெயரை போட்டுக்கிறான்னு ஒரு கட்டுரை எழுதிருக்கா. என் குடி எங்கேருந்து வந்தது, என்னோட வரலாறு என்னன்னு சொல்கிறா. அதில் உனக்கு என்ன பிரச்சனை நான் கேட்குறேன். அவர் நாடார்னு போட்டுக்கிறது யார்? சிவநாடாரோட பொண்ணு. இப்படி குடிப்பெருமை, இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசுறது, இது போன்று பேசி என்ன பண்ணுற, அம்பேத்கரியம் பக்கம் போகிற இளைஞர்களை திசை திருப்புற. இல்லை, இது எனக்குமே முன்னாடி ஒரு டிஸ்கஷன் நடக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, சீமான் வந்து ஒரு வடிகாலாக செயல்படுகிறார். அவர் வந்து இந்துத்துவ பக்கம் போகாமல் தமிழ் தேசியம் பெயரால் சீமானோடு இருப்பது வந்து அந்த அளவுக்கு ஆபத்து இல்லை. அதுதான் பிரச்சனை. அது தமிழ் தேசம் இந்து தேசம்ன்றது பெயரில் கிடையாது. இப்போ அம்பேத்கரியம் பக்கத்துலேருந்து நிற்கிறீங்க. இப்போ இந்துத்துவம்னு சொல்கிறீங்களா, இந்துத்துவத்தோட ஒரு தமிழ்நாட்டுக்கான ஒரு பெரிய ஆபத்து என்னது? டெல்லின்னு எதேச்சதிகாரம். அதை தீர்க்கமாயத்தவர் யார்? பெரியார். அப்போ நீ டெல்லியை பார்த்து போரிடாமல் நீ பக்கத்தில் இருக்கிற கேரளாக்காரன், மேலே இருக்கிற கர்நாடகாக்காரன், தெலுங்கானாக்காரன், ஆந்திராக்காரன் இவங்க கூடலாம் சண்டை போட்டிருந்தா என்ன பண்ணுற? பெரியாரை சிதைக்கிற. பெரியாரோட சாதி மறுப்பெலாம் அப்புறம் விட்டுருவோம். நீ குடிதேசியம் பேசும்போதே அந்த சாதி மறுப்பெலாம் காணாமல் போயிடுச்சு. அதே போல் இங்கே மக்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. விவசாயிகளில் பிரச்சனை இருக்குது.
நீ அதுக்கு கம்யூனிஸ்டுகள் தரும் விளக்கம் என்ன? உலக வர்த்தக அமைப்போட இந்தியா போய் அடிமை மாதிரி சைன் போட்டு வந்திருக்கு, அதனால் இருக்கிற நிர்பந்தத்தினால இங்கே விவசாயம் பாழாகுது. அதே போல் இந்த ஏகாதிபத்திய அரசுகளின் சூழ்ச்சியினாலையும் ஒடுக்குதல்னாலையும் சுரண்டல்னாலையும் நம்ம மக்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்கிறான். இதுதான் விளக்கம். இதுக்கு அப்போ என்ன மாதிரியான அழுத்தத்தை பொண்ணு எந்த மாதிரியான அரசியல் எடுக்கணும் அப்படின்ற ஒரு பக்கம் இருக்குது. இப்போ நீ அங்கே போய் என்ன பண்ணுற? தெலுங்க கன்னடம் இவனால தான் நீ வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்க. 100 நாள் வேலை திட்டத்தினால தான் நீ வந்து விவசாயம் இங்கே செழிக்காமல் இருக்குது. ரேஷன் கடை எதுக்கு போடுற? காலையில் உணவு எதுக்கு போடுற? நான் முன்னாடியே ஒரு இன்டர்வியூவில் நம்ம பேசும்போது சொல்லியிருக்கோம், இந்த அரசியல் பண்பாடு மீது, முற்போக்கான அரசியல் பண்பாடுகள் மீது தாக்குதல் தொடுக்கும் வண்ணம் செய்தால் இந்த இளைஞர்கள் யாரும் இந்த மாதிரியான முற்போக்கு அமைப்புகளுக்கே போக மாட்டாங்க. சூழியல் பேசுறது, இவர் சூழியல் பேசுறது எதுக்கு? சூழியல் அமைப்புகளுக்கும் போகக்கூடாது. இந்த சூழியல், இந்த குடி தேசியம், இந்த பக்கத்தில் வந்து நம்மகிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா இது இந்துத்துவ ப்ராஜெக்ட் தான். இந்துத்துவத்துக்கு நேராக அவன்கிட்ட வந்து சேரணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. எப்போ நீ முற்போக்காக இல்லாமல் இருந்தாலே போதும், நான் உன்னை என் வசம் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றதான். அப்போ நான் இன்னுமே சொல்கிறேன், இது வந்து தம்பிகள், நான் வந்து ராம் தமிழர் கட்சின்னு தான் சொல்கிறேன். இப்போ நாம் தமிழர்னு சொல்கிறது கிடையாது, ராம் தமிழர் கட்சி. தம்பிகள் நிஜமாலுமே சமூக அக்கறை கொண்டவர்கள். அவங்களுக்கு அவங்க ஊரில் ஏதோ பிரச்சனையை பார்க்குறாங்கன்றதான் இந்த கட்சிக்கு வராங்க. ஆனால் இந்த கட்சி என்ன பண்ணுது அப்படின்னா அவர்களை இந்துத்துவத்துக்கு ஆளாக்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒன்றும் இல்லை, இடும்பாவனம் கார்த்தி போகிற போக்கில் சொல்கிறாரு, லெனின் சிலைக்கு என்ன ஆச்சோ அதே தான் பெரியார் சிலைக்கு ஆச்சுன்னு டிவியில், லைவ் டிவியில் சொல்கிறார். பெரியார் சிலை மீது வன்முறையை தூண்டுறான்றது ஒரு பக்கம் விட்டுருவோம், அதை விட்டுருவோம். அது எல்லாரும் சொல்லிட்டாங்க, அதுக்கான கேஸை போட்டாங்க. 13 மாவட்டங்களில் 67 கேஸோ 77 கேஸோ அதை கொடுத்து வச்சுருக்காங்க. அது போகட்டும். ஆனால் நீ என்ன பண்ண பார்க்குறேன்னா, லெனின் சிலையை உடைத்தது ஏதோ மக்களே கொதித்தெழுந்து லெனின் சிலையை உடைச்சாங்கன்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுறேன். அது கிடையாது. எப்படி பாபர் மசூதியை இடிக்க சங்கிகள் திட்டமிட்டு பஜ்ரங் தள் போன்ற, விஹெச்பி போன்ற, ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் அதாவது இளைஞர்களை பெருந்திரளாக வேறு ஊர்லேருந்து ட்ரெயின் டிக்கெட்லாம் போட்டு கூப்பிட்டு வந்து அன்னைக்கு யூபியில் அரசாக இருந்த பாஜக அரசு எல்லா காவல் விதியும் தளர்த்திட்டு அந்த இவங்களே ஆயுதம் கையில் கொண்டு போய் அதை உடைச்சிட்டு இன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் என்னங்க பண்ணுறது, 650 வருஷம் ஒடுக்குதலுக்கு எதிராக மக்களே ஒரு செயலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு மக்கள் தன்னெழுச்சியாக எழுந்தது போல் ஒரு நேரட்டிவ் கொடுக்குறாங்கல்ல. அதே போல் தான் லெனின் சிலைக்கு இவங்க ஒரு நேரட்டிவை செட் பண்ணுறாங்க. அப்போ என்ன பாருங்கள், வட இந்தியாவில் லெனின் சிலையை உடைச்சதை ஆர்எஸ்எஸ்காரங்களும் இல்லை இந்த மாதிரியான இந்துத்துவ மிலிட்ரி ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, பாருங்கள் மக்களே வந்து கம்யூனிசத்துக்கு எதிராக இருக்கிறாங்க, இல்லை மக்கள் நல அரசுக்கு எதிராக இருக்கிறாங்க, அதனால தான் லெனின் சிலையை உடைச்சாங்க அப்படின்ற ஒரு நேரட்டிவை செட் பண்ணுறதுலேருந்து கம்யூனிஸ்டுகளை வேட்டையாடுவது, கம்யூனிஸ்ட் அமைப்புகளை தடை செய்வது, அவங்க மீது தாக்குதல் நடத்துவதை நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த நேரட்டிவை தமிழ்நாட்டுக்கு இம்போர்ட் பண்ணுற வேலையை தான் இவங்க பார்க்குறாங்க. அதனால தான் பாருங்கள், எப்போ பார்த்தாலும் கம்யூனிசமா அது எங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது, அது திமுகவின் ஒரு கிளைக்கழகம் தானே. இப்போ திமுக மக்களுக்கு எதிராக செயல்படுது, இல்லை கொடுத்த வாக்குறுதிகளுக்கு செயல்படுத்தலைன்னா யார் முதல்ல போராடுறா? கம்யூனிஸ்டுகள் தானே வீதியில் வந்து போராடுறாங்க. சாம்சங் ப்ரொட்டஸ்ட்டை கம்யூனிஸ்டுகள் தானே பண்ணுறாங்க. சொத்து வரிக்கு எதிராக கம்யூனிஸ்டுகள் தானே போராடுறாங்க. ஆனாலும் என்ன சொல்கிறாரு, திமுகட்ட காசு வாங்குறதுக்கு தான் நீ இருக்கிற, நீ கம்யூனிஸ்ட் ஆகிட்ட, நீ கம்யூனிஸ்டே கிடையாது, இன்னும் அந்த சாட்டை திருமுறைன்ற கேவலவாதி இதை விட கொச்சையாக பேசுகிறான். நீ வந்து அறுத்து தள்ளிட்டியா, திமுக எலும்பு துண்டு நக்கி பிழைக்கிறதா கம்யூனிசமானு கேட்குறான் அவன். இந்த அளவுக்கு கம்யூனிசம் மீது இதை வந்து எல்லாரும் பார்க்க மறுக்கிறாங்க. ஏன்னா பெரியார் மீது இந்த புணர்வு அப்படின்றத சுற்றி ஒரு ரொம்ப வக்கரமான கவன ஈர்ப்பு சர்ச்சையை பண்ணுறதுனால இந்த மாதிரி வேறு முற்போக்கு அமைப்புகள் மீது அவர் தொடுக்கிற தாக்குதலை யாரும் பார்க்குறது கிடையாது. ஒன்றும் இல்லை, திருமாயன்னு இவர் சொல்லுவார். ஆனால் சாட்டை திருமணம் என்ன பண்ணுவான், ஏர்போர்ட் மூலத்தையை கூப்பிட்டு வச்சுட்டு திருமா மீது அவ்வளோ வக்கரங்களை உமிழ்றது. அப்புறம் திருமா வந்து இது திருமா காலம்ன்ற பாட்டை போட்டுட்டு பார்க்கவே அருவருக்கத்தக்க முறையில் ஒரு டான்ஸை போடுறது. அப்போ எல்லா தரப்பு முற்போக்கு அமைப்புகள் மீது நீங்கள் தாக்குதல் நடத்திருக்கீங்க, பெரியார் மட்டும் கிடையாது. பெரியாரை தாக்குதல் நடத்தும் போது என்ன பண்ணுறீங்க, சீமான் அடிப்படையில் பெண்களுக்கும் எதிரான ஒன்று இருக்குது. ஒரு சான்று என்ன அப்படின்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் வந்து ஆங்கில சொற்கள் கிடக்காமல் தமிழ் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறேன்னா, தமிழில் ஆங்கிலம் கலந்து பேசுவது வேறு ஒருவனை அழைத்து வந்து என் தாயுடன் புணர விட்டு வேடிக்கை பார்ப்பதுக்கு சமம். இது ஒரு ஊமையா? இந்த மாதிரி வக்கரமான ஊமையை அவனா ஒரு தலைவன்றவன் பேசுவானா? காங்கிரஸ் கூட தமிழருக்கான கட்சி என்று சொல்லிக்கொண்டு கூட்டணி வைப்பது தாயை கூட்டி கொடுப்பதுக்கு சமம். இது ஒரு கூட்டணியை விளக்குறதுக்கு தாய் தான் கிடைச்சாங்களா? தமிழ் தேசிய உணர்வை புணர்வோடு பொருத்திப்பாங்க. எல்லாத்தையுமே தமிழ் தேசிய உணர்வுன்னு இல்லை, நீ வந்து சும்மா எவனை பேசினாலும் நீ ஒரு நல்ல ஆத்தாளுக்கு பிறந்தவனு கேட்குறது. இது வந்து இதான் உனக்கு வந்து நீ பேசுகிறப்ப பெண்ணியம்னா வந்து என்ன பெண்ணியன் பெரியார் பெண்ணியன் பேசுகிறீங்க. ஏன் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி வந்து வேலுநாச்சியார் வந்து சண்டை போடலையா?
சண்டை போடுறதையும் அவங்க வந்து ஒரு வீரமங்கை, அவங்கள தலை வணங்குறோம், அவங்க வந்து கணவர் இறந்ததுக்கப்புறமும் தன்னிச்சையாக பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து நிற்கிறாங்கிறத ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறோம். அதுவும் உரிமைக்கும் என்ன சம்மந்தன்ற அறிவு கூட உனக்கு கிடையாது. நீயே பல இடத்துல வந்து தோல் சிலை போராட்டத்தை பற்றி பேசியிருக்க. அப்போ அந்த உரிமையெல்லாம் பெண்ணிய உரிமை கிடையாதா? இன்னொன்னு சொல்லியிருக்காரு, நம்ம இப்போ தண்ணி வந்து நீர் உறிஞ்சிடும்ல, அதுக்கு வந்து நீங்கள் தாய் மடியில் வந்து நீங்கள் பால் குடிக்கலாம், அதுக்குன்னு தாய் மார்பையே அறுத்துறீங்களே நீங்கள். அதுதான் எப்போதுமே அவரோட ஓமைகள் எல்லாமே பெண்களுக்கு எதிரான வக்கரமான ஓமைகளாக தான் இருக்குது. நம்ம வந்து பிரபாகரன் எவ்வளவு நல்லவர் அப்படின்னு அவர் பாராட்டி பேசும்போது கூட, பிரபாகரன் இடத்தில் நான் இருந்திருந்தால் சிங்கள பெண்களை என்ன செய்திருப்பேன் அப்படின்றத பேசின காணொலி நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். அது எல்லாம் என்ன வெட்டிட்டோம்னா, அவர் வந்து தன்னிச்சையாக பேசுன மாதிரி வெட்டியிருக்கோம். ஆனால் முழுசாக கேட்டால் பிரபாகரன் அதை செய்யவில்லைன்றதை பாராட்டினேன். இது ஒரு பாராட்டா? ஒரு பெருந்தலைவர்னு பாராட்டுறவரை அவர் எவ்வளோ தியாகத்தை செஞ்சார்னு பாராட்டுறதை விட்டுட்டு, அவர் மக்களுக்காக உறுதியாக நின்னார், அவர் பயந்து ஓடலை, கடைசியில் இராணுவம் வர வரைக்கும் அங்கேயே நின்னாருன்ற பாராட்டத்தை விட்டுட்டு, சிங்கள பெண்களை வன்புணர்வு செய்யாமல் விட்டார் பிரபாகரன் சொல்லி நீ பாராட்டுறிய, உன் தலைவனே நீ எவ்வளோ கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது, அவர் தனக்கு எதிராக நிறுத்துகிற பெரியார் மீது இதை உமிழ்வதுன்றது ஆச்சரியப்படுறது கிடையாது. என்ன சொல்கிறேன்னா, இப்போயாவது நடவடிக்கை எடுத்து அந்த உள்ள தள்ளணும். ஏன்னா இது பெரியாரோட நிற்க போகிறது கிடையாது. சில பேர் உள்ள தள்ளனா அவர் இன்னும் பெரியாள் ஆகிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதான் சொல்கிறேன்ல, இது வந்து தேர்தல் கணக்கு. பெரியாள் ஆயிடுவார்னா என்ன அர்த்தம்? இன்னொரு 1% 2% வாக்கு வாங்குவாரா? அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாதுங்கிறேன். இது மாதிரி நாளைக்கு இன்னும் 10 பேர் பேசக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இது பெரியாரை பற்றியதே கிடையாது. நாளைக்கு வந்து காந்தி வந்து எல்லாத்துக்கூடையும் புணர சொன்னார், இல்லை அம்பேத்கர் வந்து எல்லாத்துக்கூடையும் வந்து பல பேர் கூட உறவு வச்சுக்க சொன்னார், திருமண உறவில் இருந்துக்கிட்டு அப்படின்னு சும்மா சொல்லாத கருத்தை ஈஸியாக சொல்லலாம். சொல்லிட்டு என்னன்னா ஆதாரம் கேட்டால் நாட்டுடைமையாக்கு அப்படின்னு, இதெல்லாம் ஒரு பேச்சா? இந்த போக்கு இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம கைது பண்ண சொல்கிறோம் மொழிய. இந்த ஆளால் பெரியாரோட புகழுக்கு ஒன்றும் இழுக்கு வந்துட போகிறதும் கிடையாது. இந்த ஆள் 2% ஜாஸ்தியாக வாங்கிட்டால் தமிழ்நாடு சீரழிஞ்சு போகிறதும் கிடையாது. ஆனால் இந்த ஆளோட இந்த அரசியல் போக்கு இளைஞர்கள் அரசியல் பண்பாடை சீர்குலைக்கிறது அப்படிங்கிறதுக்கு அதை தடுத்து நிறுத்த வேண்டும்ன்றதை நம்ம நடவடிக்கை எடுக்க சொல்கிறோம். நீங்கள் வந்து தேர்தல் கணக்கில் நீங்கள் வச்சுக்கோங்க. இது சமூகத்துக்கு நம்ம பேசும்போது இப்போ தேர்தல் என்னாகும் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டே நம்ம பேச முடியாது அப்படின்றத நம்ம வலியுறுத்துறோம். இப்போ அவரை நம்பி இருக்கிற பல நிர்வாகிகள் வெளியே போகிறாங்க. அப்புறம் வந்து கட்சியை வந்து ஒரு சீர்குலைகிற நிலைமையில தான் இருக்குது. இப்போ அதை பில்டு பண்ணுறதுக்காக இது மாதிரி பேசினா கட்சி இன்னும் வலுவடையணும்னு நம்புறாரு அவர். அதுக்கான வாய்ப்பு இருக்குதா? கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு கட்சி ஏற்கனவே இங்கே இருக்கிற அந்த பெரியார் எதிர்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ அங்கே எல்லாருக்குமே கிடையாது. பெரியார் எதிர்ப்புன்றத வந்து இப்போ நம்ம திராவிட எதிர்ப்புன்னு சொன்னோம், யாரும் வரல. தமிழ் தேசியம்னு சொன்னோம், யாரும் வரல. ஈழத்தில் வந்து கொலை பண்ணிட்டாங்க, கருணாநிதி வந்து விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னோம், அப்போது வந்து அந்த கட்சி வந்து இன்னும் பில்டப் ஆகலை. அப்போ அந்த வேர்லேயே போய் கை வைப்போம் அப்படின்னு போகிறாருன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, இது ஆக்சுவலி பிரசாந்த் கிஷோர் ஒரு வேலையை பண்ணுவார். என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து சொந்தமாக கட்சியெல்லாம் ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணிட்டுருக்கிறாரு, தனியாக போயிட்டுருக்கிறாரு. ஆனால் நடுவில் வந்துட்டு அனலிஸ்ட்டாக இருக்கிற எதிர்கட்சியை போட்டு ஒரு சாத்துவார். என்ன சாத்துனா, இந்த மாதிரி இந்த எலக்டோரல் ஸ்பேஸில் இருக்கிறவங்க இது பண்ணுற ஒரு உக்தி என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃபண்டு தீர்ந்து போச்சு. ஃபண்டு தீர்ந்து போனது எப்படி தெரியுது? கட்சியிலேருந்து எல்லாம் வெளில போகிறாங்க. ஏன்னா ஃபண்டு வச்சுருந்தா தான் கட்சியை வந்து நான் வந்து அவங்களுக்கு லஞ்சம் கொடுக்கணும்னு சொல்ல, ஆனால் ஒரு ஃபண்டு இல்லாமல் கட்சியை நடத்துறது ரொம்ப கஷ்டம். காசு புழங்கணுவாங்க. அப்போ அந்த காசு போகுது அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியே வந்து இந்த மாதிரியான நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒன்று ப்ரூவ் பண்ணி காட்டுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசாக ஒரு 4 கேனையை வந்து மாட்டுவான் காசை கொடுக்கறதுக்கு. அவன்கிட்ட வந்து மிளகா அரைச்சி கட்சியை வந்து அப்படி சஸ்டெயின் பண்ணுறது. அது மாதிரியான ஒரு வேலை இதுதான். காசு யார் தரா அப்படின்னா, சீமான் சொல்லி 6 மணி நேரத்தில் பத்திரிகையாளரை சந்தித்து அதுக்கு ஆதாரம் நான் தருகிறேன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் காசு தராரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, அதை நம்ம வந்து ஒரு வதந்தியாக விட்டுறோம், அது வதந்தின்னு வச்சுக்கிறோம். சங்கி அப்படின்றவர் சக நண்பர் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் கரெக்டாக வந்து இவருக்கு வந்து முட்டு கொடுக்குறாரு. எஸ்ஜி சூர்யா பாஜகவிலிருந்து ஒரு பெரிய ட்வீட், சீமான் போன்ற தலைவர்களை நாம் மதிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹெச் ராஜா வாழ்த்துக்கள். நண்பர் சீமான் சொன்னது சரிதான். நண்பர் சீமான் உங்களுக்கு எப்படி நண்பர் ஆனார்? 2 பேரும் எப்படி அடிச்சுக்கிட்டீங்க? நண்பர் சீமான், ஓகேவா? மோகன்ஜி சத்ரியன், சீமான் என்னும் தலைவன். அதாவது என் வீட்டுக்கு சீமான் வந்தால் கூட சாப்பாடு போடுவேன்னு கேட்டபோது சீமான் என்ன பதில் சொன்னா தெரியும்? என் வீட்டுக்கு வந்தால் நான் மாட்டுக்கறி போடுவேன், சாப்பிடுவாரா அப்படின்னு சிரிச்சவர் சீமான். ஞாபகம் இருக்குல்ல? அப்படி இருந்த இன்னைக்கு ஹெச் ராஜாவும் இவர் தோஸ்து. எல்லாத்தையும் விடுங்க, இதெல்லாம் கட்சி ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். சரி, திமுக எதிராக பேசுகிறா இவங்களாம் ஹெச் ராஜா எஸ்ஜே சூர்யாலாம் ஆதரவு தெரிவிக்கிறான்னு வச்சுக்கலாம். சுமந்த் ஸ்ரீராமன் சீமானுக்கு எத்தனை ஹி ஹஸ் டேக்கன் டீஸ்டாக்ஸ் டு த கிளீனர்ஸ் அப்படின்னு அப்படி புல்ல அடிக்கிறாரு.
பா நான் செய்ய முடியாத ஒருத்தன் ஓப்பனாக செஞ்சுக்கிட்டு இருக்கான்ப்பா. ஏன்னா நாங்கள் வந்து டீசெண்டான ஆட்கள் இல்லையா, டீசெண்டான ஆட்கள் போது சுமன் ஸ்ரீராமனால் இப்படி வந்து தாயுடன் புணர்வதெல்லாம் பேச முடியாது. நம்ம பேச வேண்டியதை ஒருத்தர் பேசுகிறான். இது பார்ப்பனியம் காலகாலம் செஞ்சுட்டு இருக்கிறது. நான் செய்ய முடியாத ஒரு சூத்திரம் வந்து செய்வான் அப்படிங்கிறதான் வந்து மனுஸ்மிருதிப்படி. அதே பாருங்க, கருத்தியல் ரீதியாக அது வந்து நம்மளுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாங்க. அப்போ இவர் யாருக்கு வேலை பார்ப்பான்னு தெரியும். அதுதான் அந்த பெரியார் ஒன்று சொல்லியிருக்காரு இல்லையா, எனக்கு பார்ப்பனர்களை விட பார்ப்பனர்களுக்கு அடிமையாக சுற்றுறவனை தான் வந்து பார்த்தா நம்மளோட பெரிய எதிரியாக தோணுதுன்னு. அதுக்கு சிறந்த சான்று இவர் தான். ஏன்னா இவர் இப்போ பாருங்கள், நம்ம யூஜிசி பற்றி அவ்வளோ பேசியிருக்கோம். உனக்கு உண்மையிலே தமிழ் தேசியத்தின் மீது அக்கறை இருந்தால் யூஜிசி அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனை. தமிழக மாணவர்களின் ஆய்வுலேருந்து, வேலை வாய்ப்புலேருந்து, கல்வியிலேருந்து, கல்வி தரத்துலேருந்து எல்லாத்தையும் சீர்குலைக்கிறதுக்கு ஒரு போராட்டம் பண்ண கிடையாது. ஆட்சியில் இருக்கிற நீ என்ன பண்ணிட்டீங்க, என்ன வந்து பண்ண சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். ஆட்சியில் இருக்கிறவங்க நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. நேற்று எல்லா மாணவர் சங்கமும் சேர்ந்து, எஸ்எஃப்ஐ, ஏஎஸ்எஃப், திமுக மாணவர் சங்கம் எல்லாம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க. நீ பண்ண ஆட்சியில் இருக்கவங்க பண்ணுறதுக்குன்னா நீ ஏன் எதிர்கட்சி வச்சிருக்கிற, போய் ஆட்சியில் சேர வேண்டியது தானே. அப்போ நீ என்ன சொல்கிற, அவங்க பண்ணலப்பா, நீ என்ன பண்ண. நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. அப்போல்லாம் நீ எங்கே இருக்கிற? யூஜிசி பிரச்சனை வருது, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வருது. இந்த திட்டங்கள்லாம் வரும்போது நீ என்ன பண்ணுற, நேராக போய் வேறு ஏதாவது பிரச்சனையை இழுத்து விட்டு நீ வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்தால் நீ போய் விஜயை வந்து நடு ரோட்டில்னா லாரி ஏறி செத்து போயிடுவேன் அப்படின்னு பேசுவேன். எந்த போராட்டத்தையுமே எடுக்காமல் எல்லா போராட்டத்துலேயும் கடைசி நாள் போய் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை போட்டு 4 வக்கரமாக ஒரு ஜோக்கை சொல்கிறது, பத்திரிகையாளனை வந்து இதெல்லாம் பேசினா செருப்பு கொண்டு அடிப்பேன், என் கால் கட்ட வர மயிலுக்கு நீ சமமா இப்படின்னு அநாகரிகமாக பேசி கவனம் எடுத்துகிட்டு சாம்சங் ப்ரொட்டஸ்ட்டில் என்ன பண்ண, 32வது நாள் போயிட்டு மைக்கை பிடிச்சிட்டு வீரவசனம் பேசி அவனை அடிச்சிருவோம் தோத்திரும் அப்படின்னு பேசிட்டு சாம்சங் போராட்டம் வெற்றி அப்படின்னு தெரிஞ்சோடனே அவங்க போய் பேச்சுவார்த்தை முடிவுகள் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு வந்தோடனே என்ன பண்ணுறீங்க, நாத்தாக்க நிர்வாகிகள்லாம் பாரு சீமான் அண்ணன் போனார் பழிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தம்பிகளை இன்னும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும்போது நீங்கள் தமிழ் தேசியத்துக்கெலாம் வரல, நீங்கள் இந்திய தேசிய அதுவும் பார்ப்பனியத்துக்கான வேலையை தமிழ் டப்பிங் பண்ணுறீங்க. இது பேர் தமிழ் தேசியம் கிடையாது. இது வேறு ஏதாவது வந்து அதான் ராம் தமிழர் கட்சினானா பேரை மாற்றிக்கோங்க அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அரங்கத்திற்கு வந்து பல்லவத்தால் இப்போ நிற்கிறோம். நன்றி.